நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உகந்த நெய்வேத்தியமான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப குவிக்கா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி இது. இப்போ ஒரு தவால 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 1/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்க எந்த பாத்திரத்துல எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தண்ணியை கரெக்டான மெஷர்மெண்ட்ல விட்டுக்கோங்க. கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டா இருக்கும். தண்ணி ஒரே கொதி வந்த பிறகு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைன்னா கொழுக்கட்டை நல்லா இருக்காது. இப்போ மாவு சேர்த்த பிறகு நான் 1 கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் வேக வச்சா போதுமானது. நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.